என் பேர் எம்எஸ் பூஜாஸ்ரீ. நான் வந்து இதில் வந்து ஒரு ஆப்போனட் கேரக்டர் டீமாக நான் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு இந்த படம் பண்ணதுக்கு. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. இந்த படம் செம்ம ஹிட் ஆகும். அப்புறமா பாட்டும் நல்லா ஹிட்டாக வரும், எங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாண் சார் நான் தேங்க்யூ சொல்லியிருக்கேன் இந்த படத்துலேருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. இது எல்லாமே இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். எல்லாருமே கண்டிப்பாக கண்கலங்க. ஏன்னா இது ஒரு அம்மா சென்டிமெண்ட் சீன் வந்து அம்மா இல்லாத பசங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொல்லியிருக்கோம். எல்லாமே கண்டிப்பாக இந்த படத்தில் பாருங்கள் தேட்டரில். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண். இந்த படத்தில் எனக்கு முக்கிய கேரக்டராக வாய்ப்பு கொடுத்த கல்யாண் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்து இந்த படத்தில் என்னை நல்லா நடிக்க வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து குழந்தைங்க எல்லோரும் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். இது வந்து முழுக்க குழந்தைங்களை வச்சு எடுத்த படம். இது வந்து எல்லோரும் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், என்னோடய பேர் எம்எஸ் திஷாஸ்ரீ. என்னோடய கேரக்டர் நேம் ஜெனி. நான் வந்து வில்லனோட தங்கச்சியாக நடிக்கிறேன். எனக்கு வந்து ஹீரோ சைடோ இல்லை வில்லன் சைடோ இல்லை, ரெண்டுத்துக்குமே காமனாக கொடுத்துருக்காங்க. எங்கள் படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அது கிட்ஸோட மூவி தான். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய், மை நேம் ஸ்ரீஷா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆப்போசிட் டீமாக கேரக்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கல்யாண் சார். அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கற்றுருக்காங்க. இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஹிட்டாக முழு நம்பிக்கை இதில் தான் இருக்குது. வணக்கம். நான் அந்த கதை சொல்லப்போகிற படத்தோடைய இயக்குனர் என்ற தயாரிப்பாளர். இந்த படத்தை வந்து நான் முழுக்க குழந்தைங்களை வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் கெஸ்ட் ரோலாக நம்ம ஆடுகளம் நரேன் சார், ஃப்ரெண்ட்ஸ் விஜயலட்சுமி, அப்புறம் நான் கடவுள் ராஜன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் காளி வெங்கட் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க நடிச்சிருக்கிற மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கும். இந்த படத்தை வந்து நம்ம சுபாகரன் சார் வந்து ரிலீஸ் பண்ணி தராரு. அவருக்கு இந்த படத்து மூலிமா நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவர் லண்டன்லேருந்து வந்து இந்த படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் இந்த படத்தை கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணி தரேன் கல்யாணம் சொல்லிட்டு எனக்கு இப்போ இந்த ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் வெளியிடுறோம். நன்றி. வணக்கம். என் பேர் சுபாகரன், விக்டோரியா வாட்ச்டாக் ப்ரைவேட் லிமிடெட் டைரக்டர். நான் வந்து இந்த கதை சொல்ல போகிற படம் வந்து 7 வாட்டி பார்த்துருக்கேன் இங்கே யூகேலேருந்து வந்து. ஸோ லாஸ்ட் ஃபெப்ரவரி வந்து என்னோடய ஃபுல் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்து, எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே சேர்ந்து இந்த படம் பார்த்துருக்கோம். ஸோ ரியலி என்டர்டைனர். கிட்ஸுக்காக வேண்டியே பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் so many months or so many years, all the kids going to be enjoy this film. அண்ட் இந்த மாதம் இந்த ஃபில்ம் வந்து திரைக்கு வர இருக்குது. எல்லா ஃபேமிலிஸும் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. ஹாய், ஃபுல் ஆன் சினிமா வியூவர்ஸ். ஐ எம் ஜெனிஷ். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்டராக கையல், நாய்கள் ஜாக்கிரதை, இப்போது லேட்டஸ்ட்டாக மனிதன் படங்களில் பார்த்துருப்பீங்க. இது கதை சொல்ல போகிறோம். இந்த படத்துலேயே நான் ஒரு சின்ன ஹியூமரஸ் ரோலில் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி ஒரு பெருமையான விஷயம், இந்த படத்தை எங்களோட ஜெனிசிஸ் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தமிழகம் முழுக்க நாங்கள் வெளியிடுறோம். அது எங்கள் நிறுவனம் மூலமாக. இந்த படம் ரிலாக்ஸ் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் விக்டோரியா வாட்ச்டாக் மிஸ்டர் சுபாகரன் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லணும்னா, நிறைய படங்கள் என்டர்டெய்னர் இந்த சம்மர் நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. இந்த படம் எக்ஸ்க்ளூசிவ் கிட்ஸ் மூவி. குழந்தைங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஃபேமிலி என்டர்டெய்னராக பக்கவாக பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் கல்யாண். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து உங்கள் கிட்ஸோடு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது 100% இது உங்களோட மணிக்கும் உங்களோட டைமுக்கும் வேல்யூபிளாக இந்த வேல்யூவாக இருக்கும் இந்த படம். வணக்கம், நான் ராம்குமார் பேசுகிறேன், முண்டாஸ்பட்டி படத்துடைய இயக்குனர். இன்றைக்கி என்னுடைய நண்பர் கல்யாண் அவர்களுடைய கதை சொல்லப்புறம் படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறோம். இந்த படம் நான் பார்த்துட்டேன், ப்ரிவ்யூ பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போதுலேருந்து அவரோட ஷார்ட் ஃபிலிம் பெரும்பாலும் குழந்தைகளை மையப்படுத்தி தான் பண்ணுவார். என்ன ஜானர் பண்ணாலும் குழந்தைகளை மையப்படுத்தி தான் இருக்கும். இன்றைக்கும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமும் குழந்தைகள் மையப்படுத்தி தான் பண்ணியிருக்காரு. படம் பார்த்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த படத்துக்காக ரொம்ப ஒரு கடுமையான உழைப்பும் முயற்சியும் போராட்டமும் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக அதனாலேயே இந்த படம் வந்து வெற்றி பெறணும். கல்யாணுடைய டீமுக்கும் இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கல்யாண சிறப்பாக சொல்கிறாங்கன்னா, குறைஞ்ச வசதியை வச்சுக்கிட்டு இவ்வளோதான் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை வச்சு சிறப்பாக அந்த சூழலை கையாளுற தன்மை வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். படம் எடுக்கிற ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கு. இந்த படத்தில் ஸ்கிரிப்டை வந்து அவர் எழுதி முடிச்சப்போ நான் தான் அதை டைப் பண்ணி கொடுத்தேன் ஃபுல் ஸ்கிரிப்டை. அப்போவே வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான சீக்வன்ஸ்லாம் இருந்ததில்ல. கண்டிப்பாக அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் சொன்னேன். எடிட்டிங்கில் படத்தை காமிக்கும் போதும் படம் பார்க்கும்போது அது என்ன எழுதும் போது படிக்கும் போது என்ன ஃபீல் கிடைச்சோ அது குழந்தைகளை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது உண்மையிலுமே ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை மனசுக்காக தான்.
அதனால தான் அதை அவங்க முடிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வச்சு தட்டி வேலை வாங்குறதுங்கிறது எல்லாத்தினாலையும் முடியாது. கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க. ஒரு ஷாட் 2 ஷாட் வரலனாலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் குழந்தைகளோட குழந்தையா மாறி அந்த படத்தை எடுத்திருக்காரு. நிச்சயமாக அந்த பார்வையாளர்களே அதே மனநிலைக்கு கொண்டு வர வைக்கும். எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு ஸ்டடிக்கு அப்புறம் வெளியே வரோம். டெக்னீஷியனாக நான் கல்யாணம் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிரதர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை வெளியே கொண்டு வர்றாரு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த படத்தோடைய வெற்றி கண்டிப்பாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ்.